சென்னை கோயம்பேடு பகுதியில் ஆட்டோ ஓட்டிக்கொண்டே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபீக் ஓட்டி வந்த ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் 2 கிலோ கஞ்சா இருந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ஆட்டோ மற்றும் செல்போனையும் பறிமுதல் செய்தனர். இணையவழி வர்த்தகம் என்ற பெயரில் சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரிடம் 1,43,06,000 ரூபாய் மோசடி செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த சூர்யா ஸ்ரீனிவாஸ் மற்றும் தனியார் வங்கி முன்னாள் மேலாளர் சேஷாத்ரி எத்திராஜ் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.